இப்போ இந்த கள்ளச்சாராயத்தினால வந்து கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டு, அது ரிலேட்டடா வந்து வீடியோ போடுங்க ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து சும்மா வந்து கள்ளச்சாராயம்னா என்ன அப்படின்னு வீடியோ போடுறத விட, அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு 2 டேஸா யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன ஐடியா. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறோம், ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஏஐயில் கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்றதையும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம இன்னும் இந்தமாரி குவார்க்கியாக நிறைய டாபிக்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இட் வில் பி ஃபன். ஸோ கள்ளச்சாராயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் வர்சஸ் மெத்தனால் அப்படின்றது தான். ஸோ மெத்தனால்ன்றது வந்து இட்ஸ் அ சீப்பர் அண்ட் குயிக்கர் டு கெட் சோர்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் அ டாக்ஸிக் ஒன். அண்ட் எத்தனாலும் வந்து கிட்டத்தட்ட டாக்ஸிக் தான். ஒரு விஷயம் கைஸ், அதாவது இப்போ ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஈவன் 1 drop ஆஃப் ஆல்கஹால் வந்து இட் இஸ் ஸ்டில் அன்ஹெல்த்தி அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இட்ஸ் ஆக்சுவலி டாக்ஸிக், ஒரு விஷம் தான் அது. அண்ட் என்ன ஒன்று, இது ஸ்லோ பாய்சன், அது குயிக் பாய்சன் அப்படின்றது தான். ஸோ அதனால் இந்த ஒரு கிளாஸ் வைன் வந்து நைட்டு குடித்தா ஸ்கின்னுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, இது எல்லாமே புருடா. அண்ட் ஸோ அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. ஆல்கஹால் இஸ் உங்கள் உடம்புக்கு இருக்கிறதுல ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். ஜஸ்ட் அவாய்ட் இட். இருக்கிறது ஒரு லைஃப் கைஸ். சும்மா அதில் ஒரு பெரிய ஃபன்னும் கிடையாதுன்னா சாக்கிற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. குடிமக்கள்லாம் என்ன டென்ஷன் ஆகாதீங்க. பட் என்னோட ஆக்சுவல் ரிவ்யூ அதுதான். அதை நான் ஒரு 3 தடவை சும்மா சிப் பண்ணி பார்த்துருக்கேன். 3 தடவையும் வந்து இது சத்தியமாக அது குடிக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இல்லைன்னு தான் முடிவு பண்ணேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். சரி, ஸோ இப்போ இந்த மெத்தனால் வந்து இப்போ யூஸ் பண்ணி கள்ளச்சாராயம் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இதுக்கு வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமாக வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பிரெத் டெஸ்டர். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிரெத் டெஸ்டர். ஸோ இது எதுக்கு நம்மள்ட்ட இருக்குது, நம்ம தான் தண்ணி அடிக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடிக்க மாட்டோம். பட் நம்ம வந்து இந்த 2T கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுறோம். ஸோ அதில் வந்து டிரைவர்ஸ் நிறைய பேர் ஓட்டுவாங்க. அதில் சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களாம் கூட போவாங்க. அண்ட் இது வந்து நம்மளோட வேலையும் கிடையாது, இது கவர்மெண்ட்டோட வேலை தான், குடிச்சிருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ணுறது தான். பட் நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக வந்து வர டிரைவர்ஸ் வந்து யாராவது குடிச்சிருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட $200 என்னமோ இதை வாங்கி நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு அக்கறை தான், நம்ம கஸ்டமர் மேலே இருக்கிற ஒரு அக்கறை. ஸோ இது வந்து ஒரு மெத்தடாலஜியில் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூவல் செல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் ஒன்று இருக்குது. இது விளையாட்டி வந்து ஆல்கஹால் குடிச்சிருக்கிறவங்க வந்து விளையாட்டி ஊதுறப்ப அந்த காற்று உள்ளார போகிறப்ப அதில் ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூவல் செல்லில் வந்து ரியாக்ட் ஆகி ஒரு சின்ன சார்ஜ் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து இட் வில் டிடெக்ட் லைக் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்து எவ்வளோ ஆல்கஹால் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ நம்ம சுவாசிக்கிறப்ப அதில் இருக்கிற ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து வில் பி லெஸர் தென் நம்ம பிளட் லெவல். பிளட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆல்கஹால் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டும். பட் அந்த ப்ரொப்போர்ஷனை கால்குலேட் பண்ணி இது கரெக்டாக உங்களுக்கு காட்டிடும். ஸோ உங்களுக்கு பிரெத்தில் வந்து இவ்வளோ ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளட்டில் இவ்வளோ ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். இது வந்து மெத்தட் நம்பர் 1. அண்டு செகண்ட் வந்து இது வந்து மெத்தனால் டிடெக்டர் கிடையாது. பட் இதே கான்செப்டில் வந்து இது வந்து வேறு ஒரு சென்சர். இது வந்து தெர்மோஸ்டாட்னு நினைக்கிறேன். தெர்மோஸ்டாட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர். ஸோ இதே மாதிரி ஒரு சென்சர் இருக்குது விச் இஸ் பேசிக்லி மெத்தனால் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதேமாரி சைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்தமாரி டிடெக்டர் நம்ம வச்சுட்டாலும் சரி, மெத்தனாலோட ஏதாவது காற்று வந்து அந்த சைடு வந்து அந்த சென்சரில் பட்டுச்சு அப்படின்னா வந்து அது வந்து இட் வில் டிடெக்ட் மெத்தனால் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது டிடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போய் செக் பண்ணுறது? நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதில் எங்கே வேணாலும் காட்டுக்குள்ளார உட்காந்து அவங்க மட்டும் காய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம போய் எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணுறக்க முடியாதுல்ல. ஸோ இது எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஒன்று எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரோன். ஸோ இந்த ட்ரோன் வந்து நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ட்ரோன் வச்சுப்போம். இது வந்து DJI Air 2 ட்ரோன். இதோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் கிடையாது. ஸோ இதோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 12 கிலோமீட்டர். ஸோ அப்போனா வந்து இந்த ட்ரோனோட பாத்வே வந்து எல்லாத்தையும் நான் வந்து மேப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ட்ரோன் தானாக பறந்து போய் அண்டு போகிற இடத்துக்கு போயிட்டு திரும்ப பார்த்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் இதேமாரி நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரோனை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி டெய்லியும் வந்து ஒரு ரோந்து பணியில் விட்டுறலாம். நீ வந்து இன்றைக்கி வந்து இந்த சைடு போ, இந்த சைடு வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் வந்து இதை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் பெரிய ரேஞ்ச் இருக்கும், இன்னும் மச் மோர் பெட்டர் ஃபீச்சர்ஸும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆப்ஜெக்ட் கொலிஷன் அந்தமாரி கொலிஷன் அவாய்டன் அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அவாய்டன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து ஆட்டோ கம்மிங் பேக் டு ஹோம். ஸோ ப்ரெட்டி மச் பேட்டரி தீர போதுன்னா தானாக வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதுமாரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது.
பட் இண்டஸ்ட்ரியல் ட்ரோனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வந்து தே ஹேவ் அ லாங்கர் ஃப்ளைட் டைம். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் பறக்கும் அண்ட் ரொம்ப தூரம் ஃப்ளைட்டை சஸ்டெயின் பண்ணும் அண்ட் மச் மோர் பவர்ஃபுல். அண்ட் கவர்மெண்ட்ஸால் வந்து தே கேன் டூ இட். ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ண முடியாது. ஈவன் ரெகுலர் ட்ரோன்ஸ்க்கே வந்து இப்போ நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் வந்து 250 கிராம்ஸுக்கு மேலே போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கேஜின்னு நினைக்கிறேன். 2.5 கேஜி வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ட்ரோன் பைலட் லைசன்ஸ் வேணும். இந்த ட்ரோன்ஸுக்கு வந்து பைலட் லைசன்ஸ் தேவை கிடையாது. பட் இதை ஃப்ளை பண்ணுறதுக்கு ஐ திங்க் வி நீட் பெர்மிஷன். டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஏர்ஃபீல்ட் பக்கத்தில் பண்ணுறீங்க, மிலிட்ரி ஜோன்ஸ் பக்கத்தில் பண்ணுறீங்கன்னா லைசன்ஸ் வேணும். ஸோ எனிவே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் வந்து ஒன்று டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சென்சரையோ அண்ட் இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃபியூல் செல் பேஸ்டு ஒரு கெமிஸ்ட்ரி செட்டையோ வந்து நம்ம இந்த ட்ரோன் கூட வந்து அட்டாச் பண்ணுறோம். லெட்ஸே கீழே அட்டாச் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து ட்ரோன் கூட அட்டாச் பண்ணுறோம். இப்போ வந்து ட்ரோன் வந்து ஆல் இட் ஹேஸ் டு டூ இஸ் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல எங்கே டிடெக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று அந்த டிடெக்ஷனை வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் டு மேக் ஷூர் அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மெத்தனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ட்ரோன் வந்து அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிமோட்டில் நம்மளுக்கு சென்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து மெத்தனால் டிடெக்ஷன் இருக்குது, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவும் நடக்கும். என்னென்னா அப்படின்னா சில சமயம் இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜஸ்க்கும் வந்து இந்தமாரி ட்ரோன்ஸ் வந்து போகிறப்ப அங்கே வந்து மெத்தனால் யூசேஜஸ் ஆக்சுவலாக வந்து ஏதாவது இருக்கும். ஏதாவது இந்த வார்னிஷ் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்காக ஒன்றுக்கு மெத்தனால் கூட இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அது வந்து அங்கேயும் மெத்தனால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டேட்டா தட் வி ஃபீட், ஒரு டேட்டா மாடல் நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ என்னோட சிட்டி மேப் இது. இந்த சிட்டி மேப்பில் வந்து எந்தெந்த ஜோன்ஸ்லாம் வந்து வில் பி அ ரிஸ்கி ஜோன்ஸ். அந்த ஜோன்ஸ் வந்து ப்ரிட்டி மச் வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா இருக்காது, இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்காது, ஸ்கூலு கோயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்தமாரி இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கலாச்சாரம் வந்து கடத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எங்கேயாவது வந்து காட்டுக்குள்ளார அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேப் இருக்குன்னா எந்தெந்த ஏரியாஸில் வந்து நம்ம இந்த ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப் பண்ணி வச்சிடலாம், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இந்தமாரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து எதனால் அது ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அது இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து அந்த சைட்டில் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து கோரல் ஏஐ அண்ட் இது வந்து ஒரு டிபி மாடியூல், செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி இது. அண்ட் இதை வச்சு வந்து நம்ம கம்ப்யூட்டர் விஷன் மாதிரி நம்ம அந்த ட்ரோனில் கேமரா என்ன பார்க்குதோ அதை வந்து அங்கே ட்ரோனுக்கே வந்து அந்த இன்டெலிஜென்ஸை அது ஃபீட் பண்ணிடும். ஸோ அது டிடெக்ட் பண்ணுறது வந்து லெட்ஸே வந்து மெத்தனால் இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணுது, அட் தி சேம் டைம் வந்து ஹீட் சிக்னேச்சர் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த குட்டி மாடியூல் வந்து ட்ரோனுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி ஃப்ளைல சொல்லிடும், இல்லைனா பேக் டு பேஸ்க்கு சொல்லிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து ஆன் தி ஃப்ளைல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ட்ரோன்ஸ் வந்து வில் பி மச் மோர் எஃபெக்டிவ் அண்ட் டு டூ தி ஜாப் அப்படின்றது. ஸோ இப்போ ட்ரோன்ஸ் வந்து இந்த ரோந்து பணிக்கு போயிடுச்சு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மெத்தனால் டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா நான் யூசர் வந்து செக் பண்ணிவிட்டு இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ட்ரோன் வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப என்ன க்ரைட்டீரியா ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இப்போ வந்து ஒருவேளை பாசிட்டிவ் அப்படின்னு அந்த ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணி நிறைய ஃபோட்டோஸஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். அண்ட் அகெயின் ரேஞ்ச் வந்து 120 மீட்டர்ஸு 150 மீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அப்ரூவல் வாங்கணும், ஏர் ஸ்பேஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஹெலிகாப்டர் அதெல்லாம் தான் போச்சு அப்படின்னா நம்ம அதில் போய் இடிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அந்த ரேஞ்ச் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ரேஞ்சிலே வந்து பீப்புள் நாட் பி ஏபிள் டு see it. சம்டைம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் அப்படின்னா வந்து தே கேன் ஹியர் இட், அதை கொஞ்சம் ஹியர் பண்ண முடியும். மற்றபடி வந்து அதுவும் கூட ரோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ரோட்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஹியர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ட்ரோன் மேலே இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அது வந்து அழகாக அங்கே இருக்கிறவங்களோட ஃபேஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ ரெக்கக்னைஸ் பண்ணி நேராக பேக் டு பேஸ் அனுப்பிச்சிடும். அமிச்சதுக்கப்புறம் ப்ரிட்டி மச் என்ன ஜாலி தான், போலீஸ் போய் டேரெக்டாக அவங்கள பிடிச்சி உலரத்துக்கு போட்டுடலாம். ஸோ ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளோட சேவை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ட்ரோன்களை வந்து நாங்களே தயாரித்து கொடுக்குறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். ஸோ ஃப்ரீ போனஸ் சர்வீஸ், ப்ரோ போனஸ் சர்வீஸில். ஸோ ப்ரிட்டி மச் வந்து எங்களோட சர்வீஸஸ்க்கு எதுவுமே சார்ஜ் கிடையாது. ஸோ நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்கிறோம். பட் எனிவே இட்ஸ் ஜஸ்ட் அ கான்செப்ஷுவல் வெர்ஷன் கைஸ். ஸோ இதில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நான் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் இப்படி பண்ணுறதுனா பண்ணுங்கள், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பண்ணுறதுனா பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ வில் catch up again in another video guys, and thank you so much and cheers.